ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏடிக் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜித்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து பேஸ் பூஸ்டரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் எக்கச்சக்கமான காத்து கொண்டு மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏடிக் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ரீட்டைல் பாக்ஸ் ஆர்டிக்ஸ் பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டாப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 hours மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ரீடர், மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட், ஆக்ஸ் சப்போர்ட், அப்புறம் மீடியா வால்யூம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர், கியூபிக்கல் டிசைன், ப்ளேபேக் டைம் வந்து அப் டு 5 hours இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்எம் ரேடியோ சப்போர்ட்ஸும் கொடுக்குறாங்க. இது நிறைய இதில் கொடுக்குறது கிடையாது. அப்புறம் பாக்ஸோட சைடில் பார்த்தாலும் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கருக்குள்ளே எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வயர் பேக்கேஜ் ஒன்று தராங்க. இது என்னென்ன வயர் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டோட வேலிடிட்டி பார்த்தோம்னா 1 year வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அப்புறம் வந்து ஆக்ஸ் சப்போர்ட் ஒரு கேபிள், அப்புறம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி டைப் பி வந்து ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி மற்றும் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்லேயே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரில் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட், யூஎஸ்பி சப்போர்ட், அப்புறம் வந்து டிசி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஸ் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்பீக்கர் 2 சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்டிக்ஸ் அப்படின்ற அவங்க பிராண்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ கனெக்டிவிட்டியில் நம்ம வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் ப்ளூ கலர் லைட் எரியும். இதே இண்டிகேஷன் தான் சார்ஜ் இல்லைனாலும் ரெட் கலரில் லைட் எரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணலாம். ஆர்டிக்ஸ் BT90 அப்படின்ற மாடல் காட்டுது. ஸோ இதை பேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட ஆடியோ சாம்பிள்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்பீக்கரோட சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பீக்கரோட சாம்பிள்ஸ் வந்து நான் என்னுடைய கேமரா இருக்கிற மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நேரில் இந்த சவுண்டு கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான சவுண்டில் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பேஸ் பூஸ்டரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். பேஸ் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1500 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்கனால இதோட சார்ஜிங் டைம் வந்து 1 hourலேருந்து 1.5 hour வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ளேபேக் டைம் பார்த்தோம்னா 5 hoursலேருந்து 8 hours வரைக்கும் இதோட ப்ளேபேக் டைம் வருது. ஸோ லாங் லாஸ்டிங் யூஸ்க்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இதோட குவாலிட்டி பார்த்தோம்னா ரொம்பவே சாலிடான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக உடையாது. இது வந்து நம்ம எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அதுக்கான ரோப்புக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரோப் வந்து இதில் கொடுக்கல. இதுக்கு வந்து நான் சின்னதாக காமிச்சேன் பார்த்தீங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஆக்சுவலாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உடைய கிடையாது. ஸோ மாறி வந்திருக்கு. அது மாதிரி இதில் நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஆக்ஸ் கனெக்டிவிட்டியை வச்சு நம்ம ஆக்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மொபைலில் இருக்கிற சாங்ஸு இல்லை வேறு இதில் இருக்கிற சாங்ஸ் இதில் படிக்கும் போது பேஸும் சுத்தமாகவே வர மாட்டேது. பேஸ் வந்து சுத்தமாக வர மாட்டேது. அது மாதிரி வால்யூமே கொஞ்சம் கம்மியாகவே வருது. இதே நம்ம வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்டிவிட்டி பண்ணி அதே சாங்கை ப்ளே பண்ணும் போது பேஸும் ஹையாக இருக்குது, வால்யூமும் ஹையாக இருக்குது. ஸோ இது என்ன ஒரு ப்ராப்ளம் தெரில. ஸோ நான் இப்போ அதை குயிக்காக செக் பண்ணும்போது இது வந்து நான் ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். அதாவது எப்பயுமே நார்மலாக நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது ப்ளூடூத்தோட ஆக்ஸில் தான் வந்து சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து சவுண்ட் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா வயர் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா வயர் வந்து 3.5 mm ஜாக் கிடையாது. அந்த ஜாக்கில் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக 3 pin வரும். இது வந்து 2 pin வருது. ஸோ அதனால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு சம்திங் தெரில எனக்கு. ஆனால் ப்ளூடூத்தில் படிக்கும்போது ரொம்பவே தாராளமாக படிக்குது.
அது மாதிரி இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தோம்னா 5.0 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் இருக்கிறனால நம்ம வந்து 10 மீட்டர்ஸுக்கு எங்கே வேணால் ஃபோன் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு லேகுங்கிறதே இதில் வந்து கண்டிப்பாக கிடையாது. அந்த 10 மீட்டர்ஸ்க்கு மேலே போக போக தான் நம்மளுக்கு லேகுமே கட் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வருது. ஸோ அதில் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி 2 பக்கமே ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் ஸ்பீக்கர் இல்லை, 2 பக்கமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே பேஸ் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இந்த பேஸ் வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்பீக்கர்லையும் அந்த சர்ஃபேஸையும் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிர்ற சத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வைப்ரேஷன் மூலமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இது அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேற என்ன வீடியோ அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் எக்கச் பண்ணி காத்து கொண்டு மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடத்த நோட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எங்களோட 5 சேனல்ஸ் இருக்குது, இன்னும் 5 சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கண்டென்ட்டுக்காக. ஸோ அந்த சேனல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.